அவர் பால் நல்ல பவுசோடு என்றும் பலகாலம் வாழ வேண்டும். இந்த நல்ல வயது போக இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும். இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று வரமளித்தாள் அந்த உச்சி மாகாளி அம்மாள். அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆதிவரா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி அண்ணனிடத்திலே கொடுத்த வரங்களை என் பெருமான் வாங்கி நேர நாகலோக வட்டணத்துல வந்து பார்த்தார் பாருங்க. ஏன் நம்ம தங்கச்சியா இப்படி இருக்கா? பார்வதி சொன்னது சரியா போச்சு. இவ 8 பேரு சின்ன பிள்ளை இன்னைக்கே இப்படி வடிவழகா இருக்கான்னா நாளை பின்ன அவ 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருந்தான்னா அவ இன்னும் என்ன ஒரு அழகா இருப்பா. அதனால நம்ம மச்சனே நம்ம பிள்ளைய பார்வதி சொன்ன வாக்கு நடக்க கூடாது. ஆகையினால் இவ 8 பேரையும் நம்ம கைலாசத்துக்கு எடுத்து போகணுமே என்று அந்த அச்சுதந்தா என் பெருமான் அவர் அச்சுதந்தா என் பெருமான் காளியர்கள் முன்னால் அந்த கண்ணபிராவ தங்கைமார்களே அண்ணா பாரு ஒரு தாத்தா பண்டார நம்ம புத்து பக்கமா வாரத மாதிரி தெரியுது. அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்லடி. 2 பேரும் வந்தாங்கன்னா தாத்தாவை கொத்தியே கொன்றுவாங்க. இவர் ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாரத மாதிரி இருக்கு. வாங்கலடி நாமல் என்னென்று கேட்போம் என்று அவ கோபால கண்ணனை கூப்பிட்டா எங்கிருந்து இங்கு உனக்கு ஊரு என்ன பேரு? நீங்க ஒத்த வழி வந்தது என்ன? தாத்தா நாடு என்ன நகரம் என்ன? நீங்க நடந்து வந்த விவரம் என்ன? எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தீர்? உனக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கலையா? உனக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். விவரமா கேளுங்க. ஏ பேத்தி தாத்தா ஊரையா கேட்க? தாத்தாவுக்கு ஊரு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன மாதிரியா இருக்கும்? ஏ பண்டாரம் உனக்கு ஊத்தம் சிறங்கு இருந்ததுன்னு வைகி. அம்மா இப்பதான் தீச்சட்டி எடுத்துட்டு போயிருக்கா. சரி தீச்சட்டி 1000 பானையா? அம்மா 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 இப்ப பானையை கொண்டு வருவா. அதுல இருந்த அக்கினி எடுத்து உன் மேல நல்லா அரைக்கி தேயி. உனக்கு எந்த நோயா இருந்தாலும் காத்தா பறந்துரும். கொண்டு போய் எதுக்கு இட்லியை வைக்கவா? அந்த கொப்பரை இல்ல. கொப்பரை இல்லன்னா இட்லி தான் வைக்க முடியும். கப்பரைக்கு தான் கொப்பரைன்ட்டேன். திருநீத்து கப்பரை. திருநீத்து கப்பரையில அள்ளி கொண்டு போய் இந்த உச்சி மாலி பேர சொல்லி சரி நான் கொண்டு போய் வீட்டுல வந்து பூசிக்கிட்டு என்ன நல்லா பூசு. ஏ பண்டாரா உனக்கு ஊர் எதுன்னு கேட்டையா? வேற என்ன பேத்தி தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? அதான் கேட்டேன். ஊரை சொல்லட்டா? சொல்லு. தாத்தாவுக்கு வடக்க வாடி. கிண்டலா என்ன பேத்தி? என் வயசு என்ன? உமா வயசு என்ன? எனக்கு 16 வயசு இருக்கும். எனக்கு 99 வயசு இருக்கும். உனக்கு ஒரு 100 வயசு இருக்கும். ஒரு வயசு கம்மி. ஏ பேத்தி என்ன தாத்தாவை பார்த்து வடக்கவாடின்னு சொன்னது நீ தவறா நினைக்காத. இப்படி எடக்கு பண்ணாதம்மா. தாத்தாட்ட எடக்கு பண்ணாத. தாத்தா நீ தான் எடக்கு பண்ணுத நானும் எடக்கு பண்ணுதேன். வேற நீ தானே வடக்கவாடிங்க.
தாத்தா சொல்லுவீர்ல. ஏ தாத்தா வடக்க வாடின்னு கேட்க உன் குடலை சுத்தி எவ்வளவு கொழுப்பு இருக்கும். நீ ஆளா நின்னுகிட்டு இருக்க கிழவங்க போய் உன்னை நான் மதிப்பா வச்சிருக்கேன். ஏ பேத்தி நீ தவறா நினைக்காத. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. காசியில இருந்து தாத்தா கால்நடையா நான் வந்துகிட்டு இருக்கேன். கால்நடையா எங்க போறீரு? போறேன். ஏன் வடக்க போன ஆவாதோ? வடக்க நக்கி நாளைக்கு போவேன். நாளைக்கு போறியா? ஆமா. நீ நக்கீரம் பரம்பரை. அதான் அப்படி சொல்லல. தெக்க நீக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்படி தெளிவா சொல்லு. நம்ம ஊர்ல பேசும்போது பொடுக்குன்னு தெக்கனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வர வர நாக்கே பெறல. அப்போ என்ன திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு நேமுதம் அப்போ நல்ல 12 அடியில ஒரு வேலை குத்தி இந்த ஊரை சுத்தி திருச்செந்தூர்ல கொண்டு உன்னை இறக்கிடுவோம். அந்த 12 அடி வேலை உடுக்காருக்கு போட்டு விடு. உடுக்காருக்கு எதுக்கு போடணும்ங்க? அவருக்கு அவரை பிடிச்ச கஷ்டம்லாம் தீரட்டும், பணமா குமியட்டும். அவருக்கு குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீ தானே உனக்கு நாக்கு பெறல மாட்டுக்குங்க. சரி அப்படி நாக்கு பெறல மாட்டுக்கு உனக்கு 12 அடி வேண்டாம்னா நாக்கை இழுத்து வச்சு அதுல நச்சுன்னு ஒரு அடியில குத்திடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கும்னா கூடத்துக்காரு கொண்டு போய் குத்து. அப்படியா? நானா கிடைச்சேன் பைத்தியாரே. பிரச்சனை உனக்கு தான். அப்ப அவருக்கு தானே குத்தணும். எவனும் வேதனைப்பட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேலை வச்சு குத்தணும். அதுக்கு தானே குத்தணுமுங்க. நீ வேலை வச்சு காரணம் இல்லாம சொல்லுவேன். நீ வேலை வச்சு குத்தன்னு நினைச்சேன்னு வை, நான் இந்த ஊரை விட்டே ஓடி என் ஊருக்கு விடிய காலம் 6 மணிக்கு போயிருவேன். நீ போயிட்டு வாங்க, முருகன் தூக்கிட்டு வந்துருவாரு. அப்படியா? பிறகு சரி எந்த வேலையும் குத்துங்க. ஏ தாத்தா நீ தெற்கு பார்த்த வழியா போறவங்க எங்க போற? தெற்க பார்த்து போறேன். நான் குமரிய பாக்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் பேத்தி. இன்னும் நீ கிண்டல் பாத்தியா? சாவ போற நாளையில உனக்கு சைஸ் கப்பலா? ஆமா. குமரிய பாக்கணும்னு போறிய கிழவிய பார்த்து உனக்கு சலிச்சு போச்சோ? கிழவிய பார்த்து சலிக்க போய் தான் குமரிய பார்க்க போறோம்னு சொல்லுவேன். குமரின்னு சொன்னா ஏ பேத்தி நீ தப்பா நினைக்காத. வேற எப்படி? கன்னியாகுமரியில போய் கடலில் நீராடி கன்னி பகவதி அம்மாளை நான் வணங்க போறேன். ஐயா கன்னி என்றாலும் பெண்ணு, குமரி என்றாலும் பெண்ணு, ரெண்டையும் சேர்த்தா கன்னியாகுமரி. அங்க போறேன். அந்த அக்காளை பார்க்க போறியா? ஆமா. உங்க 8 பேருக்கு அவ அக்காளா? அக்கா மாதிரி. அப்படியா? சரி அங்க போற உமக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? ஏ பேத்தி தாத்தா நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது வரும் வழியில பாக்குறவங்க எல்லாம் உங்க பெருமையா சொன்னாங்க. தாய ஊரு எல்லாம் ஓம்பையாரு, இந்த உலகம் எல்லாம் உண்புகள், எம்ம நாடு எல்லாம் ஓம்பையாரு, இந்த நகரம் எல்லாம் உண்புகள். அதனால பண்டாரோ நான் உங்க 8 பேர்களையும் தாய ஒரு 8 பார்ப்பதற்கு தாத்தா ஓடி வந்தேன் அம்மா. எம்மா ஏ பேத்தி ஊரெல்லாம் உண்மையேறி இந்த உலகம் எல்லாம் உண்புகளம்மா. அதனால உங்க 8 பேரையும் தாத்தா ஒரு 8 நான் பாத்துட்டு போகணும்னு வந்திருக்கேன். ஒரு 8ல உன்னை பாத்துட்டு ஓடிடலாம்னு வந்திருக்கேன். நீ தாத்தாவை பத்தி இப்படி பேசுத. ஏ தாத்தா சரி என்ன பார்த்தாச்சு, நீ புறப்பட்டு போக வேண்டியதானே? தாத்தாவுக்கு தாகமா இருக்கு, தண்ணி கிண்ணி இருந்தா குடு. ஏ பேத்தி தாகத்தை தீர்க்க ஒரு டம்ளர் தண்ணி கூட இருக்குமா? ஏ பண்டாரோ எங்க கிட்ட தண்ணி கிடையாது. சரி சாப்பாடு இருக்கா? அதுவும் இல்ல. பழைய சோறு வச்சிருக்கியா? அதுவும் இல்ல. ஏ தாத்தா எங்க கிட்ட அன்னம் இல்ல, ஆகாரம் இல்ல, எதுவுமே கிடையாது. எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை கொம்பு தேனை கொடுத்து தான் இதுவரைக்கும் எங்களை ஊட்டி வளர்க்காங்க. அப்படி இருப்பதனால இப்பவும் அவங்க இறை தேடத்தான் போயிருக்காங்க. வந்தார்களையான உன்னை உயிரோட விட மாட்டாங்க தாத்தா. அதனால நீ வந்த வழியா புறப்பட்டு வீட்டுக்கு போ. பட்டுன்னு போட்டா கிழவே நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. இது தேவையா? ஏ பேத்தி உங்க 8 பேருக்குமே நீங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சங்கடப்படுதியல. அப்ப தாத்தா கூட வந்துரு. தாத்தா கூட என்ன பேத்தி தாத்தா கூட வான்னு சொன்னா தவறா நினைக்காத. என்னோடு வந்த யானா தாயம்மா உச்சி மகாளி உன்னைய கைலாச அழைத்து போவேன். அந்த கைலாச வாசலி உங்க அக்காளவா பார்வதியா, அத்தான் அவர் பரமசிவ, அவர்கள் 2 பேர்களுக்கு எம்ம வருடத்தில ஒரு தடவை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. அந்த கல்யாண வீடதில உனக்கு வேணுமுங்க சாப்பாடு தாத்தா விருப்பமோடு தாரேன
21 வகைக்கறியோட எலுமிச்சங்கா பச்சடியோட 41 வகைக்கறியோட உனக்கு நார்த்தங்கா பச்சடியோட நான் தாத்தா உனக்கு சாப்பாடு தரேன். நம்ம தவசு பிள்ளை சாப்பாடு போட்டா பாத்தீங்களா? தவசு பிள்ளை சாப்பாடுனா அருமை. காலையில சாப்பிட்டது, ஆமா, சாயங்காலம் சாப்பிட்டது, சரிதான். இன்னமும் வாய் மணக்கு. நம்ம குடத்துக்காரர் என்னமோ சொல்லுவாரு, அண்ணாச்சி கை பக்குவோம், தூங்கி முடிச்சாலும் தூக்கத்தோட கையை நக்குவோம். நக்குவேங்களா? அப்பேற்பட்ட பக்குவோம் இருக்கு, கை பக்குவோம். ஆமா, அறுசுவையோட நல்ல அண்ணாச்சி கை பக்குவோம். ஆமா, தூங்கினாலும் கையை நக்குவோம் அண்ணாச்சி. தூக்கத்துல கூட கையை நக்குவோம். அறுசுவையோடு நல்ல பாகத்துடனே 2 3 4 வகை அறுசுவைன்னு சொல்லுதியா? அறுசுவைனா என்ன வெல்லாம் சொல்லு பாப்போம். எடக்க முடக்கலையும் எடக்கா கூட எடக்கு முடக்க அவங்கிட்ட யாரு கேட்டா? அறுசுவைனா என்னன்னு தான் கேட்டேன். உப்பு, உரப்பு, ஆமா, துவப்பு, கசப்பு, இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு. ஆமா, புளிப்பு, உப்பு, உரப்பு, கசப்பு, கார்ப்பு, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு. வடை போட தெரிஞ்சவனுக்கு ஓட்ட போட தெரியாமல இருக்கேன். போட்டனா சொன்ன பிறதானே போட்டிருக்க, அதானே கேட்டேன். பிறகு என்ன? சரி, அறுசுவையோடு ஆமா நலபாகத்தோடு ராமனுக்கு வேணுமுங்க சாப்பாடு விருப்பமோடு கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல ஏற்பாடு, சரியான ஏற்பாடு. பிறகு அப்ப இப்பேற்பட்ட சாப்பாடு தாத்தா உனக்கு தாரேன். சரி, கல்யாண வீட்டுல என்னென்ன உண்டோ உனக்கு அத்தனையும் தாரேன் பேத்தி. ஆமா பேத்தி. என்ன நக்கல் உண்டா? நக்கல். இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. நக்கல்ல தப்பா நினைக்க கூடாது. பிறகு நக்கல்ல கடைசில பாயாசம் ஊத்துவாங்க பத்தில இடையில. பாயாசமா? பாயாசம் சொல்லுதே. பாயாசத்தை தான் நக்கல்னு சொல்லுதியோ? ஆமா. பரவாயில்ல. உனக்கு பாயாசம் என்ன பேத்தி? உனக்கு சுண்டலு பாயாசம் 2 வயல் வாழைப்பழம் நாட்டு பழமா வாங்கி தாரேன். அப்பந்தான் நல்ல விடியா காலம் சீக்கிரம் எந்திக்கலாம். தெக்கணிக்கு போகல நல்லா சிலாக்கா, நல்லா சிலாக்கா போகலாம். அதனால உனக்கு வயல் பழம் நாட்டு பழமாவே எனக்கு வாங்கி தாரேன், நீ வா. அப்படி என்று சொல்லி நாட்டு பழம் திங்க முடியாதா? எங்க வா டவுசர் போட்டவன வேட்டி எங்கடா? வேட்டியை கட்டிக்கிட்டு விடியா காலம் என்ன ஆட்டம் ஆடுதான். வேட்டிய மேல மேல தூக்குதான். டவுசர் போட்டிருக்காவலாம் அவிய. இப்பவுமே அவளுக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால உனக்கு வேணுமுங்க சாப்பாடு தாத்தா உனக்கு நான் விருப்பமோடு தாரேன் பேத்தி. என்னோடு வருவதற்கு உங்க 8 பேருக்கும் சம்மதமா? 8 பேரும் பார்த்தா கூடி பேசினா தாத்தா நமக்கு சாப்பாடு எல்லாம் தாரமுங்காரு. இவங்க கொம்புத்தேனை கொடுக்காங்க, நமக்கு பசி தீர மாட்டுக்கு. அதனால தாத்தாவோடு போவோம் என்று சொல்லி ஆட்டுமண்டி சம்மதித்து அட்டகாலி 8 பேர் பறக்கும் படகதிலே பாவையர்கள் இருப்பாள். ஆகாய மார்க்கமாக ஆதி கைலாசம் பறந்து வாரா. ஆதி கைலாசம் பறந்து வாரா. அவளோ ஆதாய மார்க்கமா ஆதி வெள்ளி கைலாஸ் அவசரமா வாரா. வருகிற வேளையில பார்த்தாலே உச்சிமகாளி என்ன அதை என்னமெல்லாம் என்னவாள மனமதி. பறக்கும் படகில பாவையர்கள் இருந்தா கைலாசத்துக்கு பறந்து வாரா. அப்ப உச்சிமகாளி சும்மா இருக்க கூடாது. அவன் நினைக்க அம்மா கிட்டயும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லல. அம்மா அப்பா கூட இருக்கணும்னு இருக்கு, தாத்தா கூடயும் போகணும்னு இருக்கு அப்படின்னு நாகக்கண்ணிய நினைத்தா பாரு. நாகக்கண்ணிய நினைத்த உடனே அவ சாக்லேட்டே சாப்பிட மாட்டா போலுக்கு. பல்லு வரிசை என்னமா இருக்கு பாரு. எனக்கும் உன் பேத்தி ஞாபகமா? அவ உனக்கு பேத்தி தானே, என்ன சொல்லணும்? அதேதான், அவளும் பேத்தி தான் இவளும் பேத்தி தான். கொண்டு வாங்க தங்கம், மழை எடுத்துட்டு வாங்க. வீட்டுல இருந்தாலும் போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு வித்து தருவா, நீ அலையில பாரு. கேட்டேன்னா அதான் அழுத பிள்ளைதான் பால் குடிக்குமா? என்னத்தையா நம்ம பச்சை பிள்ளைன்னா பால் டப்பா கொடுக்கலாம், இது கிழட்டு பிள்ளைக்கு பால் டாயில தான் கொடுக்கணும். பனாயில் நல்ல வேலை. பச்சை பிள்ளைதான் பால் கொடுக்கலாமையா? சரி, டப்பாவில காப்பி அடைச்சு கொடுக்கலாம். அதான் சொன்னேன். கிழட்டு பிள்ளை அழுதா பிறகு என்ன பினாயில தானையா கொடுக்கணும், வேற கொடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரு ரோக்கர் பாட்டில் வாங்கி ரோக்கர் வாங்கி அடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவன் என்ன பிடிச்ச உரக்கடை ஒண்ணு இருக்கு மேக்க.
புரோக்கரை வாங்கி கொடுத்துட்டேன்னு வையே யாரு கிட்ட வந்தாலும் பேச மாட்டேன். அப்படியா? ஆமா. கம்முன்னு படுத்திருப்பாரு. கௌரவமா இருப்பேன். பிறகு உன்னை ஊருக்கு கட்டையில வச்சு கொண்டு போயிருவாங்க. டிக்கெட்டே கிடைக்காது, திரும்பி வரவே முடியாது. அது என்னைக்குனாலும் ஒரு நாள் நடக்கத்தான் அது செய்யும். எல்லாருக்கும் அதான், உனக்காதான் எனக்கும் அதான் குடத்துக்காருக்கும் அதான். ஆமா. கடவுள் என்னைக்கு அழைக்கார நம்ம இந்த உயிரை இல்லைன்னே சொல்ல முடியாது. இந்த உயிரை நம்ம கடவுள்கிட்ட கடனா வாங்கிட்டு வந்திருக்கோமா? கண்டிகளோ கடங்காரன் நம்மள சும்மா விடுவானா? ஒரு மாசம் பாப்பான், 2 மாசம் பாப்பான், 3வது மாசம் ஆமா தார்ப்பா வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிப்பான். ஏல ஏய், நீ கடனை வாங்கும் போது ஐயா சாமின்னு காலில் விழுந்தியடா. உளுந்தியா? கடனை கொடுக்கும் போது மட்டும் ரூபாய வாங்கும் போது ஒரு பிள்ளை பிறந்தத மாதிரி இருந்ததடா. ஆமா. இப்ப கடனை கேட்கும் போது ஒரு பிள்ளை செத்தத மாதிரி இருக்கும்ல. இல்ல. நீ மறுவாதியா விடிய கால ரூபாய கொண்டு வந்து தரல. நீ தெக்கு முக்குக்கு வந்த உன்னை முட்டுக்கு கீழே வாங்கிருவேன். உனக்கு யாரு ரூபா இல்லன்னா உனக்கு ரூபா வேணுமோ அப்படின்னு கடன் நீ இப்படி யாப்பம் போட்டேனேக்க அவன் ஐயோ பாவம்ல நேடி யாப்பமா போட்டுருவோம் பாத்துக்கோ. மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் சாவ நோக்கி நடந்து கொண்டே இருக்கின்றான். அது தெரியாம நம்ம உலகத்துல மனுஷங்க என்ன வரத்து வாரோம், உலகத்துல பிறந்தோமே வாழ்ந்தோமே நாளை ஒரு காலம் செத்துத்தான் போக போறோம்னு யாராவது நினைக்கமா? இல்ல யாராவது நினைக்காங்களா? பூமியில ஜனனமானால் மரணம்னு ஒண்ணு வரும். வைத்து அறுத்தானே ஆகணும். பழுத்த பழம் கொப்பில இருக்க தகாதுன்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபாய் பணத்தை பீரோல வச்சு பூட்டி வச்சிருவோம். சாவி நம்ம வச்சுக்கலாம். 10 பவுன் நகையை உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கலாம் பீரோல வச்சு. சாவி நம்ம இடுப்புல சொல்லி வைக்கலாம். நம்ம உயிருக்கு சாவி யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட தான் இருக்கு, அம்மாட்ட இருக்கு. அப்ப பிறந்தோமே வாழ்ந்தோமே நாளை ஒரு காலம் செத்துத்தான் போக போறோம்னு நம்ம நினைக்கல. மண்ணு வாங்கணுமுங்க, மனை வாங்கணுமுங்க, சங்கிலி வாங்கணுமுங்க, சரப்புலி வாங்கணுமுங்க. அப்பா என்ன வரத்து வராங்க என்ன எண்ணமெல்லாம் போகுது உலகத்துல. அப்ப ஆண்டவன் கிட்ட வந்து இந்த உயிரை நம்ம கடனா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆண்டவன் வந்து நமக்கு ஐம்பூதத்தை படைத்தார். ஐம்பூதத்துல நம்ம கிட்ட ஆண்டவன் ஒரு நொண்டி பூதத்தை கொடுத்திருக்காரு. நொண்டி பூதம்னா இந்த இருதயத்துல இருந்து ஒருத்தர் படக்கு படக்குன்னு துடிக்காருவாரு. அவர் என்னைக்கு நிக்காரோ மூச்சத்தை அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் பேச்சத்து போயிருவோம். அப்ப கடன் கொடுத்தவன் நம்மள சும்மா விட மாட்டோம், உயிரை வாங்காம விட மாட்டோம். இது ஒரு பலூன் மாதிரி காத்தடிச்ச பையடா. ஆமா காத்தடிச்ச பையடா. ஆமா காயமே இது பொய்யடா, காத்தடிச்ச பையடா. பையடா தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு ஆமா சுழி மாதிரி போனா போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எந்திரிச்சாதான் நிச்சயம். ஆமையா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம் திரும்பி வருவோம்னு யாரும் கண்டோமா? அந்த இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு தான் தெரியும். அதனால வாழும்போது வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்லபடியாக நன்மையினால நிம்மதியா சந்தோஷமா வாழ கத்துக்கணும். அவன் வாழ்ந்துருவானா நம்மளை விட பெருசா அப்படின்னு யாரையும் நினைக்க கூடாது. அவன் திறமை இருக்கு, அவன் பிழைக்காம சாப்பிடுதான், அவன் நல்லா இருக்கட்டுமே. ஒரு ஆளை பிடித்திருக்கு அப்படின்னா அவங்கள பார்த்து நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. பிடித்திருந்தா 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லுங்க. பிடிக்கலன்னு அவரை பத்தி பேசவே வேண்டாம், நமக்கு தேவையே கிடையாது. அதனால நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். 4 நாள் இருந்தாலும் நல்லவேன்னு பேர் வாங்கிட்டு போறோம். உலகம் அப்படி உலகம். அதனால அப்படியா இருக்கும்போது இந்த காளியர்கள் 8 பேர் அப்பந்தான் தாயை நினைக்க. தாயை நினைச்ச உடனே நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சண்டு தும்மல் விழுந்து மைக்கில முட்டிராத. கிழவனை யாரு நினைக்காவா? ஆட்சி நினைக்க. முடியா காலம் 2-3 மணிக்கு அவருக்கு தும்மல் வருதுன்னா என்ன தெரியுமா? எங்க ஆட்சி நல்ல பசுவ மாட்டு சாணியை எடுத்து நல்ல சருக சட்டியில கர கர கரன்னு கரைச்சு கிழமை வரட்டும். இன்னைக்கு தலையில ஊத்தவா சாணியை கரைச்சு அப்பமா அறிவு வராது. சருவ சட்டியில நல்ல சாணிய கரைச்சு கிழமை வரட்டும். நம்ம அத்தா விடிய காலம் வரும்போது முத்தத்தை தூத்து தொழிச்சு கோலத்தை போட்டு இந்த கோலத்தை முடிச்சிட்டு வரணும். நம்ம சாணியை கரைக்கும் போதே நினைக்க அதுக்குத்தான் அவருக்கு தும்மல் வருது. அவன் நினைச்ச உடனே தும்மல் வருது, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சண்டு தும்மல் விழுந்து நாசி உழையுதையா நாகக்கண்ணி வெண்கொடியா நாசி அது உழைந்த போது அங்க 6 ரூபம் கொண்டு அங்க 6 ரூபம் கொண்டு ஆடி வல்ல வாழாரு அங்க ஆடிக்கொண்டு வாராரு. ஏ அங்க 6 ரூபம் கொண்டு ஆடி வல்ல வாராரு ஆகாய மார்க்கமா சீரி படமடி
நடுங்கும் என்று சொல்லுவார்கள். ஆமையா சீறி படமெடுத்து இந்த சீமையே நடுங்க வரும்போது ஆகாயத்திலே கண்ணபிரான் பறக்கும் படகிலே எடுத்து செல்வதை கண்டார். எடுத்து செல்வதை கண்ட உடனே யாரோ ஒரு பண்டாரம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கோபம் கொண்டு அம்மா படம் எடுத்து வரும்போது 3.25 நாளிகை சூரியனை மறைத்து நின்றார்களாம். சூரியனை மறைத்து நிற்க பிறகு கண்ணபுரான் 3.25 நாளிகை தலை குனிந்து நின்றார். வழி தெரியவில்லை. ஆண்டவன் கொடுத்த சாபங்கள் முடிந்து மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால் நீட்டினார். அந்த நாகதாளி வேற எதுக்கு கேட்டார் தெரியுமா? நாகராஜ நாகக்கண்ணிடத்துல இருந்து உயிரை காப்பாத்த. ஏன்னா அந்த நாகதாளி வேருக்கு அவ்வளவு வேலிசன். அப்ப நாகதாளி வேறன்னா இன்னைக்கு இந்த மகுடி ஊதாங்க பாரு, அவங்க கையில எல்லாரும் வச்சிருப்பாங்க. அதான் அந்த வேற கொடுக்கும் போது ஒரு சின்ன வேற கீழே விழுந்துச்சான். அந்த வேற வச்சுதான் இன்னைக்கு கீழே, அதாவது பூலோகத்துல அந்த வேற தலையை வச்சு இப்ப வந்து வேறுக ரொம்ப வச்சிருக்காங்க. வேறு பாம்பாட்டி அந்த வேற நீட்டினா போதும். பாம்பு எந்த பாம்பா இருந்தாலும் படத்தை சுருக்கிருமா. படத்தை கீழே போட்டுக்கிடும். அப்ப இந்த நாகதாளி வேற எடுத்து எம்பெருமாள் முன்னால் நீட்டினார். படத்தை சுருக்கி கோபத்தை அடக்கி சாந்த குணம் படைத்து கண்ணா வருக மாயவா வருக மது சூதனா வருக வருகவென்று அவர் வணக்கம் செய்து, ஐயா கோபால கண்ணா, பிள்ளையெல்லாம் குறைய திக்கத்தான் எங்களுக்கு பிள்ளைய கொடுத்திய. உச்சி மகாளி மாறி காளி முப்புடாதி 8 பேர் எனக்கு பிள்ளையா இருந்தா. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாம நீங்க இப்படி எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? என்ன இப்படி அம்மா பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா? அண்ணா எடுக்க மூதேவின்னு சொல்லக்கூடாது. அவளை மூதேவின்னு சொன்னா தவறு. வாயில போடு. அவ மூத்த தேவி. மூத்த தேவின்னா அந்த அம்மா வந்து பயிர் எடுத்தா தான் நம்ம கட்டைக்கே உறக்க வரும். அவ உறக்கம் எடுத்தா தான் மனசுக்கு நிம்மதி வரும். பரவே சீதேவி வரணுமா மூதேவி வரணுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட கேட்டா சீதேவி தான் வரணும்பா. ஏ பெரியாத்தா சொல்லுங்க. என்ன இப்படி உறக்க வருது? உறக்கம் இல்ல, கவனமா கேட்காக. கவனம் அதாவது வீடான வீட்டுல முதல்ல ஸ்ரீதேவி வரணும்னு நம்ம ஆசைப்படுதோம். ஆனா ஸ்ரீதேவி வந்து செல்வாக்கே அள்ளி கொடுத்தா நமக்கு நிம்மதி கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? பீரோல் நிறைய பணமும் சங்கிலும் இருந்தா நிம்மதி இருக்காது. எவனும் எடுத்துருவானோ, அதை இன்னும் எப்படி சேர்க்கலாம், பணம் இன்னும் அதிகமா வருமா குறையுமா எப்படின்னு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. இந்த சங்கிலியை கொண்டு போய் ராக்கர்ல கொண்டு வைப்போமா? எங்க ரோக்கர்லயா? லாக்கருங்க ரோக்கருங்க. லாக்கர் லாக்கர். தாத்தா சொல்றது உனக்கு எடக்கு முடக்கத்தான் தெரியும். அப்ப இந்த சங்கிலி சரப்பொலி இருந்தா அதுல நிம்மதி கிடைக்குமா? உறக்கம் வருமா? வராது. இத்திராதேவி அந்த மூத்த தேவி வந்து நமக்கு பயிர் எடுத்து அந்த அம்மா நம்ம கிட்ட குடி இருந்தா தான் நமக்கு உறக்கம் வரும். நல்லா சாயந்தரம் 8 மணிக்கு நல்லா 4-5 இட்லியை தின்னுட்டு நல்லா தலைவணி பாய விரிச்சு அழகா நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கி காலையில ஒரு 6 மணி 6:30 மணிக்கு எந்திரிச்சோம்னா சரி இந்த உடம்பு சிரேட்டமா இருக்கும். எனக்கு வரத்தான் செய்தா. யாரு யாரு? அந்த மூத்த தேவிங்கவா. எந்திரிச்சு போயிருவோம்னு வாக்க பங்க குறைச்சிருவீல. எந்திரிச்சு போனேன்னு வையி உன் நக்கையை உருவிடுவேன். நான் உறங்க போயிட்டோம்னு வைங்க, பெரிய காலம் துட்டு கொடுக்கும் போது நீங்க அரை நேரம் தூங்கிட்டீங்கன்னா அரை பங்க குறைச்சிருவாங்க. வீட்டுக்கு போன்றுவேன். அதுக்காக வங்காமையா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற என்னன்னு பார்த்தேன், வீடான வீட்டுல முதல்ல ஸ்ரீதேவி வரலைனாலும் மூத்த தேவி வந்து குடியிருக்கணும். மண்டை அடிச்சு கீழே படுத்தா உறக்க வந்தா தானே நமக்கு நிம்மதி. குடும்ப குட்டியில சண்டை அப்படின்னா 10 நிமிஷம் படுத்தா தான் உடம்புக்கு நல்லா இருக்கும். காட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கிற மாத்திரை போட்டு 10 நிமிஷம் உறங்கினா தான் நிம்மதி இருக்கும். அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு உலகத்துல செல்வம் என்ன தெரியுமா? பணமோ காசோ கட்டுக்கட்டா நோட்டோ செல்வம் கிடையாது. நீட்டி முடக்க ஒழுவாத குச்சில் சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். சின்ன குச்சில்னாலும் சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். வேலை பார்த்து சாப்பிட நமக்கு நல்ல ஒரு வேலை, உண்ணுவதற்கு உணவு, நோயற்ற வாழ்வும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தான் நல்ல வாழ்க்கையா. எந்த மனிதனுக்கு திரேகத்துல நோய் இல்லாம சுத்தமா இருக்கோ, கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கிறானா அவன் தான் இன்னைக்கு பெரிய பணக்காரன் உலகத்துல. என்ன அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கணும், அப்படின்னு வாங்கி சாப்பிடணும். சீனியை கொஞ்சம் குறைச்சுக்கங்க, டிகாசனை குறைச்சுக்கங்க. வடை வேண்டாம், எண்ணெயா இருக்கும், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு
சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திரேகம் இருக்கக்கூடாது. கடன் இல்லாத வாழ்க்கையும் நோயற்ற மனிதனுக்குமே இன்னைக்கு பெரிய சொத்து அதுதான். புதுக்குடியில 8 டீ வாங்கினாங்க. 8 டீல நான் ஒரு ஆள் மாத்திரம் அரைச்சீனி. எனக்கு அப்படி உனக்கு சக்கரை நோய் இருக்குல்ல, அதனாலதான் அரைச்சீனி அப்படின்னு இருக்க கூடாது. அதுக்கு தான் மத்தியானமே அம்மாளுக்கு ஒரு பாயாசம் வைக்கலாமுங்க. நீ வேண்டாமுங்க. பாயாசம் போட நிக்கீங்களோ? நீ தான் சக்கரை வியாதி வச்சிருக்க. அப்படியா? சரி இருக்கட்டும். அதனால என்ன அப்படி இருப்பதனால என்னய்யா அச்சுதனாகி என்பெருமான் கோபால கண்ணனை கூப்பிட்டு எங்களுக்கு பிள்ளைகளையும் கொடுத்தது போல் கொடுத்து இன்னைக்கு இப்படி எடுத்துட்டு போறீங்களே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்பா என்ன நாகராஜா நாகக்கண்ணி உங்க 8 பேர்களையுமே நாங்க குழந்தை இல்லா கவலையை தீர்க்கத்தான் இந்த பிள்ளைய நாங்க கொடுத்தோம். அதனால உறங்காம இருங்க, கவனமா கேளுங்க. கவனமா கேட்கணும். அவன் உறக்கம் வருதுன்னா வீட்டுல என்ன வேலை பார்க்க வேண்டி இருக்கு? கோயில் கொடன்னு தான் பேரு. வீட்டை கழுவி மொழிவி பாய சோப்பாட்டு தலைவாணிய சோப்பாட்டு சோப்பு போட்டு அப்படி விவரமா சொல்லி வீடு வாசல கழுவி மொழிவி விருந்தாளிக்கெல்லாம் தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு என்ன வேலை பார்க்க வேண்டி இருக்கு? அவ மேலுக்கு எப்படி வருதோ யாருக்கு தெரியும்? அதனால கவனமா இந்த உறங்குதவங்க கூட கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கவனம் மாறிடுமா? தன் பொம்பளைய நினைப்பாவோ அவ கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு பாத்தியா? இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் நினைச்சியலா? அந்த பிள்ளை போட்டிருக்க செயின் எங்க வாங்கி இருக்கோம்? இந்த பிள்ளை காத்துல போட்டிருக்க கம்மலு ஒருவேளை கவரிங்கா இருக்குமா தங்கமா இருக்குமா அப்படின்னு கண்ணு பார்க்கும் போது கவனம் மாறும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க பாரு, அவங்க கதையை மட்டும் கவனமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால அவங்க கண்ணை மூடினாலும் கவனமா கேட்பாங்க. அப்போ அப்படியா இருக்கும்போது அந்த அச்சுதனாகிய என்பெருமாள் இனி இவன் 8 பேரையும் வளர்க்கக்கூடிய திறமை உங்க 8 பேருக்கு இல்ல. இவளை மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளியை நாங்க பிறவி பண்ணி இருக்கோம். வளர்க்கக்கூடிய திறமை உங்களிடத்திலே கிடையாது. ஆகையினால் நான் கைலாசத்துக்கு எடுத்து போகிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்து விட்டு அந்த என்பெருமான் கோபால கண்ணனாகப்பட்டவர் ஆதிவல்லி கைலா அச்சுதனோ வாராரே அச்சுதனோ வாராரே அப்படி அச்சுதனு வாரபோது அந்த ஆதிபரா சக்தியவா தங்கச்சி எப்ப வந்து இறங்குவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்ணபுரான் வடக்கு வாசல் கோட்டையிலே படகை இருத்தினார். பார்வதி மேல வாசல் கோட்டையிலிருந்து ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்து பார்க்க பிள்ளையவே எட்டி பார்க்கும் போது மலைய பார்த்தாலே அவன் மனம் எல்லாம் பதறுவாள். அவன் குழந்தைய பார்த்தாலே அவன் குடல் எல்லாம் பதறுவாள். அவ மதலைய பார்க்க மனமெல்லாம் பதறுதா. குழந்தைய பார்க்க அம்மா குடலெல்லாம் பதறி நிக்க. நம்ம தங்கச்சி 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்கா. இவ பெண்ணா இருப்பாளா இல்ல பேயா இருப்பாளா? பெரியாத்த எங்க போறிய? கேட்டு வரீங்களா? ஒரு டீ அடிச்சுட்டு வாங்க. எனக்கு வேண்டாம், நீங்க கேட்டதே போதும். டீ அடிச்சுட்டு வாங்க. முக்குல முனி நிக்கி. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, முக்குல முனி நிக்கி நான் யாரு வீட்டுக்கு வந்தா பிடிச்சு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா, எந்த ஊருக்கு போனாலும் முக்குல முனியை விட்டுட்டு தான் வருவேன். கோயிலை விட்டு யாரும் போக கூடாது நாங்க முடிக்கிறது வரைக்கும். அதனால நீ நின்று பிடிச்சுக்கோன்னு சொல்லுவேன். அதனால போனேன்னா பிற அம்மா கிட்ட தான் திருநீர் போட வரணும். டவுசர் போட்ட விட அவன் கவனிக்கா, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு போறான். முனிய பார்த்தாலாம் தெரியும். முனிய பாத்தியா? எப்ப பார்த்த? மரத்துக்கு மேல உச்சியில இருக்கும் முனி.
அதான் முனி. கொப்புல இருக்காமையா முனி. அவர் பெரிய அறிவாளி சொல்லிட்டாரு. அதனால அட்டகாலி 8 பேரையும் பார்வதி பார்த்த உடனே இவள் பெண்ணா இருப்பாளா இல்ல பெரிய ஒரு பேயா இருப்பாளா, இப்படி ஒரு அழகா இருக்காள 8 பேரும். அப்படி என்று அவ என்ன நினைத்தா தெரியுமா? மகமேருவா பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பணியாது. மகமேருவா பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பணியாது. பெண் ஏது கிடையாது, பெண் ஏது கிடையாது. பயிரா முளைக்கும் போது பாலகத்து தலையா முளைத்திருக்கார். அண்ணா கோபால கண்ணா இவ பெண்ணா இருப்பாளா பெரிய மோகினியா இருப்பாளா? மோகினா ரொம்ப அழகா இருக்குமா? அதான் பார்வதி நினைக்க மோகினா என்னைக்கும் பைக்ல போறோம்னு வைங்க, போகும்போது என் தாத்தா உனக்கு தான் நல்லா கேளு, பைக்ல எங்கேயும் போறேன்னா போகும்போது எதுவும் பெண்ணு வழிய மறிக்க அழகா இருக்கா, சீலை கட்டி இருக்கா, பூ வச்சிருக்கா, வளையல் போட்டிருக்கா, பொட்டு வச்சிருக்கா, நம்மள கூப்பிடுதானே போயிட்டேன்னு வை, அவ புளிய மரத்தை போய் சுத்திக்கிட்டு நிப்பா. பிற உன்ன பிடிய காலம் பார்த்தா நீ மேலதான் தொங்குவ, உன்னை இறக்கத்தான் வரணும். அதனால பெண்ணை மட்டும் நம்பி நடு காட்டுக்குள்ள போக கூடாது, பெண்ணை நம்பியும் போக கூடாது, மீனை நம்பியும்
எங்கேயும் போக கூடாது. அப்படியா? முயல் குட்டி ஓடுதேன்னு பின்னால நம்ம துரத்தி போக கூடாது. இதெல்லாம் ஆகாத நேரம். நேரமா? நம்மள வந்து நம்மள தவத்தி கூட்டிக்கிட்டு போகத்தான் அப்படி காட்டுமா கண்ணுல. ஆமா, என்ன ஒண்ணுக்கு இழுத்துட்டு போயிருச்சு. என்னது? ஆமா, சடாமுனி. சடாமுனி இழுத்துட்டு போய் எச்சிக்கல இழுத்துட்டு போவலையே உன்னைய. என்னது? சடாமுனி இழுத்து போச்சு, உயிரோட விடாத. ஏய், இழுத்து கொண்டு போய் சரி நல்ல பாங்கணத்துக்கிட்ட கூட்டி போச்சு. சரி நான் பார்த்தேன். நம்ம பெண்ணெல்லாம் ஏமாந்து வந்துட்டோம். ஆமா இது வந்து பாங்கணத்துல ஊட்டியாந்துகிட்டு இருக்க. ஆமா அப்படியே அதாவது இன்னைக்கும் தூங்கும் போது அந்த காலம் சொல்லுவாங்களா, என்ன என்ன நான் தூங்க போறேன், விடியா காலம் 4 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாங்களாம். ஆமா, அப்படி சொல்லிட்டு தூங்குனா என்ன ஆகும்? விடியா காலம் 4 மணிக்கு பேய் வந்து எழுப்பிக்கிட்டுக்குமா எழுப்பி அப்படி உன்னை பாங்கணத்துல விட்டுச்சு பாரு, அப்படி கொண்டு போய் விட்டுருமா. நான் அந்த உடனே பார்த்தேன். இந்த உச்சினிமாளி தாயை நினைச்சேன். சரி தாயே, எனக்கு வர ஆபத்தை நீ தான் விலைக்கு தரணும்னு சொன்னேன். தாய் வந்து முனிய ஒரே வரட்டு உன்னை கிணத்துக்குள்ள இறக்காம விட்டுருக்கா பாரு. எப்பம்டா கிணத்துக்குள்ள விழுவோம்னு நினைக்கிய என் தாயி உச்சினிமாளி இருக்க வரைக்கும் எனக்கு ஆயுள் கட்டி. ஆமா அப்போ அதை போலவே இந்த அட்டகாலி 8 பேரையும் பார்வதி பார்த்தாள் இல்லையா? ஆமா. பார்வதியால் பார்க்கும் போது என்னய்யா? இவ 8 பேரு இனி இங்கே இருந்தாலையானா? ஆமா. அவர் ஒன்று பார்த்து 100 கோடி 100 கோடி உயர வேணும் கையிலை போல, அவர் கல்வி ஏது பெருக வேணும் பெருக வேண்டும், கையிலை போல வாழ வேண்டும், வாழ வேண்டும், அவர் முல்லது முறிந்திடாமல் முறிந்திடாமல்
தோப்பில வந்திறங்கி அவ சிங்கார தோப்பில வந்திறங்கி அவ தங்கி இருக்கிற உச்சி மாவாளிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா கொலவ போட்டு கும்மியடி தங்க தரப்பலி கொத்தோட ஆலேலங்குமி ஆலேலோ ஆகப்பட்டவள் பார்வதாதேவி அச்சுதனாகிய என் பெருமானை வரவழைத்து அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா காளியர்கள் 8 பேரும் அவ கையில இருந்தாளானா நாளை ஒரு காலத்தில நாராயணன் தங்கையைத்தான் ஆண்டவன் தான் சிவபெருமான் சக்திய மறந்திடுவார் சங்கரிய மனம் முடிப்பார் ஈஸ்வரிய மறந்திடுவார் 8 பேரை மனம் முடிப்பார் அவரை 8 பேரை மனம் முடிப்பார் கோமதிய மறந்திடுவார் கோபாலன் தங்கைய மனம் முடிப்பார் இவர்கள் 8 பேர்களுமே இவ்விடத்தில் இருந்தாளானா அண்ணா அண்ணா கோபாலா அருமத்தங்க வார்த்தைகள் அண்ணா கோபால கண்ணா இவள் இப்படி ஒரு அழகா இருப்பான்னு தெரியும்னு சொன்னா இவளை இங்க நான் கொண்டு வர சொல்ல மாட்டேன் மறுபடியும் ஆண்டவே கைலாசம் வந்தா இவளை பாப்பார் இல்லையா இதனால இவ 8 பேரு இனி நமக்கு வேண்டாம் இவ இருக்க அழகுக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியல கீரைக்கு சக்களத்தி கிள்ளி முளைச்சத மாதிரி என் வாழ்க்கைக்கு சக்களத்தியா வந்துட்டாள ஆகையினால் இவ 8 பேரையும் இனி நமக்கு வேண்டான்னா ஆண்டவன் சிவபெருமான் போகாத இடத்துல போய் இவளை வளர்க்கணும் அப்படி நம்ம வளர்க்கணும்னு சொன்னா ஆண்டவன் போகாத இடம் எங்க இருக்கு ஆண்டவன் போகாத இடம் எங்கயா இருக்கு எங்க டாஸ்மார்க் கடைக்கு போக மாட்டாரா நீ எல்லாம் குடிகாரம்னு வெளியே சொல்லாத டாஸ்மார்க் கடைக்கு ஆண்டவன் ஏன் போக மாட்டாருன்னு சொல்லுதிய ஆண்டவன் அங்கேயும் வருவாரு அங்க கூட்டமா இருக்கும் ஆண்டவன் நினைச்சாத்தானே அங்க கூட்டமே வரும் பிறகு டாஸ்மார்க் கடையை திறக்கும் போது டாஸ்மார்க் கடையை திறக்கும் போது கடைக்கு உள்ள இலைய போட்டு தேங்காய் பழம் எடுத்து வச்சு ஆண்டவனுக்கு ஒரு பாட்டில் அவருக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சு ஏ கடவுளே நேத்து 50,000க்கு வித்துச்சு நாளைக்கு எனக்கு கூட ஒரு 50,000 1 லட்சத்துக்கு விக்கட்டும் உனக்கு ஒரு புல்லு வைக்க ஒண்ணு எதையும் வித்து கொண்டு போட சொல்லுதான் இழுக்குன்னா உன்னை கெட்டி போடணும் பரவு வித்து கொண்டு போடணும்னா அது உங்களுக்கு கொழுப்பு எடுத்து போய் நீங்க வித்து போடுவீங்க அதாவது ஒரு பழக்கத்தை பழகுது ரொம்ப லேசு அதை விடுவது ரொம்ப சங்கடம் அந்த பழக்கத்தை விடணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அதனால நீ எல்லாம் ஒரு குவார்டர் வாங்கி அடிக்க தாத்தா ஆண்டவே சிவபெருமான் அங்கேயே வருவாரு அங்கேயும் ஆண்டவே சிவபெருமான் வந்தாத்தான் கடையில வியாபாரமே நடக்கும் இல்லன்னா வியாபாரமே நடக்காது ஆண்டவன் போகாத இடம் வேற எங்க இருக்கு அதான கேட்டேன் வேற வீடு எங்க இருக்குன்னு கேட்ட சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரு சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரா தீட்டு வீடு சடங்கு வீட்டுக்கு ஆண்டவே முக்கியமா வருவாரு அப்படியா அவர் ஏன் வருவாரு தெரியுமா எதற்காக ஆண்டவன் நினைத்தாத்தான் புள்ள ரெதுவாகும் இல்லைன்னா புள்ள ரெதுவாகாது சடங்கு வீட்டுக்கு அர்த்தமே இல்ல அங்கேயும் போவாரு ஆண்டவன் அங்கேயும் வருவார் அப்ப கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரு கல்யாண வீட்டுக்கு நம்ம தாலி எடுத்து அக்கினி சாட்சியா கல்யாணம் முடிக்கிறோம் பாத்தியா அந்த அக்கினியில வளர்ந்து ஆண்டவன் வந்து நிப்பாரு அப்ப ஆண்டவன் சிவபெருமான் அங்கேயும் வருவார் சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அதுதான் திரிபுரமாகிய பாண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலைக்கு சந்தனமாம் சோலைக்கு தான் சந்தனமாம் சோலைக்கு தான் சக்தியர்கள்
கொடுத்தவர். ஒரு மனிதனுக்கு 3 ஆசைனா மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, இப்படி 3 ஆசைகள் உண்டு. இந்த 3 ஆசைகளை வெறுப்பானையாகில் அவர்தான் முனிவர். 3 ஆசை இருக்குமானால் அவர்தான் மனிதர். இப்படி 3 ஆசைகளையும் வெறுத்த அந்த முனிவராகப்பட்ட சந்தனமா முனிவரிடம் கொண்டு இவ 8 பேரையும் வளர்க்கணும். அப்படி என்ற ஆதிபரா சக்தியும் அச்சுதனாகிய என்பெருமானும் பறக்கும் படகதில பாவையரை எடுத்துக்கொண்டு சக்தியர்கள் 8 பேர் சந்தனமா ஜோலைக்குத்தான் தாமோதரை வாராரு. சந்தனமா முனிவரே தாமோதரை என்பதுமா வாருமையா மாமுனி வார்த்தை ஒன்று சொல்லட்டு. எந்தெந்தங்க 8 பேரை தன்னையுமே காப்பதை போல் காத்து நீ வளர்க்க வேணும். வளர்த்து வரும் நாளையில அரணாருக்கு தெரியாம் சிவனாரும் அறியாம். தன்னையுமே காப்பதை போல் தன்னையுமே காப்பதை போல் காத்து நீ வளர்க்க வேணும். உட்கார்ந்திருக்காளே என் தங்கச்சி 8 பேரும். அவள் 8 பேரையும் கண்ணையுமே காப்பதை போல அந்த கடவுள் சிவபெருமான் அறியாமல் ஈசனுக்கு தெரியாமல் 8 பேருக்கும் எந்த குறைவில்லாம நீங்க தான் வளர்க்கணும். கண்ணா, உமது தங்கைமார்களையும் வளர்ப்பதில் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. அவன் ஆள புண்ண வளர்ந்த ஆளாகி வாலிபமா வரும்போது இன்னைக்கு சின்ன பிள்ளை நான் சொன்னதை கேப்பா, கொடுத்ததை சாப்பிடுவா. நாளைக்கு அவன் வளர்ந்து வாலிபமாகி வரும்போது அவ அம்மா அப்பாவை கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உண்மையை மட்டும் நீங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. உண்மையை நீர் சொன்னீரையானா 3.25 நாளிகையில் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்த பிள்ளைகள் 8 பேரையும் ஒப்படைத்தார். அப்ப சாபத்தை கொடுத்த பிள்ளைகள் 8 பேரையும் ஒப்படைத்த போது அன்றைய நாள் முதலாக அந்த அச்சுதன் தங்கைமார்கள் 8 பேர்களையும் சந்தன மகாமுனிவர் எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? கண்ணையுமை காப்பதை கண்ணையுமை காப்பதை அவரை கட்டுடனை வளர்த்துவார. தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வாராரே. அம்மாவுக்கு அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாக அரவணைத்து வளர்த்து வாரா.
தேங்கரும்பு பூத்ததை போல் அம்மா சேயிலையால் பூத்திருக்கிறாள் இருக்கின்றாள். மல்லிகை பூத்ததை போல் மங்கை பூத்திருக்கிறாள் ஆமையா ரோஜாப்பு பூத்ததை போல் ராஜாத்தி பூத்திருக்கிறார் பூத்திருக்கா. அம்மா பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும் போது ஆமா அடேங்கப்பா என்ன அம்மா ஏற்கனவே அழகு அழகு. அவ ஆளாகி இருந்தா பாருங்க ஆமையா அன்னையில இருந்து அவ 2 மடங்கு அழகா இருக்கிறா இந்த உச்சி மாகாளி. ஆஹா என்ன அப்ப இவ 8 பேரும் அழகா இருக்கும் போது பார்த்தா உச்சி மாகாளி ஏ தங்கைமார்களே என்ன அக்கா ஏ மாரியம்மா என்னக்கா ஏ காளியம்மா ஏ முப்புடாதி ஏ சந்தனமாரி ஏ துர்க்க ஏ வடகுத்தியா எல்லாரும் இங்க வாங்க. நம்ம இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோண்டி சரி. ஆனா இன்னைக்கு நம்ம வயதுக்கு வந்து கன்னி பெண்ணா நம்ம ஆளாகி இருக்கிறோம். கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய நாமளுக்கு அம்மா அப்பா அருகையாமையில இருந்தா தானே நமக்கு பெருமை. தாயின் தகப்பனும் இருந்தா நம்மளை என்னமா தற்காத்து வைத்திருப்பாங்க. அதனால நம்ம அம்மா அப்பா யார் என்று நம்ம அறியணும் தெரிய வேணும். தாய் தகப்பன் யார் என்று நாமல் தெரிந்து கொள்ளணுமானா இந்த தாத்தாவை போய் பார்க்கணும், விவரத்தை கேட்கணும். அம்மா அப்பா இருந்தா தானடி நமக்கு அருமை பெருமை உண்டு. அவ சின்ன பிள்ளையில வந்தா பாருங்க வளர வளர விவரம் தெரிய தெரிய தாய் தகப்பனை மறந்து வளர்ந்தா அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பாவை நினைக்க. அப்போ சந்தன மகாமுனிவரை கூப்பிட்டு இந்த விவரத்தை நம்ம என்னன்னு கேட்போம். அப்படி என்று மாமுனிவரை எதிர்பார்த்திருக்க மாமுனிவர் இன்னைக்கு வரட்டும். 8 பேரும் கையை கோத்தா வழிய மறிச்சு நிக்க. ஐயா மாமுனிவரே இதுவரைக்கும் நாங்க சின்ன பிள்ளை எங்களை எந்த குறையும் இல்லாம நீங்க தான் வளர்த்தீங்க. நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நாங்க 16 வயது பக்குவதியாகி கன்னி பெண்ணா இருக்கிறோம். ஐயா கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்க அம்மா அப்பா யாருன்னு நீங்க விவரத்தை சொல்லுங்க. நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம், என்ன காரணம்? அப்படி என்று 8 பேரும் கேட்ட போது அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? மாமா உச்சிமாக நீ வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஒன்னு வளர்க்கத்தான் சொன்னாரம்மா, அது உங்க அண்ணன் கோபால. அவர் வளர்க்கத்தான் சொன்னாரம்மா, வளர்க்கத்தான் சொன்னாரம்மா, உன் வாழ்க்கை வளர்ப்பத்தை சொல்லவில்லை. அதனால உங்களை வளர்க்க சொன்னது உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான். உங்க வாழ்க்கை வளர்ப்பத்தை என்கிட்ட சொல்லல. அதனால நீங்க யாருமே என்கிட்ட என்ன விவரம்னு கேட்காதீங்க. ஐயா எங்களுடைய வாழ்க்கை வளர்ப்பத்தை உங்ககிட்ட எங்க அண்ணன் சொல்லல அப்படின்னா நாங்க அம்மா அப்பாவை தாய் தகப்பனை யாருன்னு நாங்க எப்படி தெரிந்து கொள்ள? எப்படியா தெரியணும்ல ஐயா. உங்களை வளர்த்தது யாரு? நீங்க தான். நாங்க தான் வளர்த்தோம். வளர்த்தது நானாக இருந்தாலும் உங்களை படைத்தவர் அந்த பகவான் இல்லையா? அந்த பகவானை எண்ணி நீங்க 8 பேருமா சேர்ந்து நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று ஆண்டவனை எண்ணி நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்க வேணும் அம்மா. அப்படி அக்கினி யாகத்தை வளர்த்தீர்களையா? நான் பிடிக்காது. அக்கினி வைக்க தாங்க முடியாம ஆண்டவனே கீழே இறங்கி வருவார். அவர் வரும்போது நீங்க எல்லா விவரத்தையும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு என் பெருமான் தங்கைமாரிடத்திலே சந்தன மகாமுனிவர் சொல்ல பார்த்தா உச்சி மாகாளி அவர் சொல்லுவதை பார்த்தா நம்ம ஆண்டவன் எண்ணிதான் முதலாவது தவம் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த சந்தனமான் சோலையில் சக்தியர்கள் ஒன்று கூடி ஆண்டவனை என்னை அக்கினியை வளர்க்க வேணுமே என்று நம்ம பகவான நினைக்கணுமே, அக்கினிய வளர்க்கணுமே, ஈசனையும் நினைக்கணுமே, யாகத்தையும் வளர்க்கணுமே என்று காளியர்கள் 8 பேரும் அவன் நாளான நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமையில் குளித்தும் வெள்ள நீராடி அவ கோல வண்ண பட்டுடுத்தி
அன்னை குச்சி அரசங்குச்சி பரசங்குச்சி அம்மா வகை வகையா எடுத்தார் 21 வகை எடுத்து அதை யாக குழியிலே போட்டு அவள் நான்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெயை ஊத்தி குடம் குடமாக நெய்யை கொட்டி அம்மா அக்கினிய மூட்டி கொடிய யாகத்தை வளர்க்க அவ அக்கினிய வளர்க்க கைலாசத்துல ஆண்டவனால இருக்க முடியல ஆளாட்டுப்படுதாரு அங்க சொல்லுதாரு இங்க சொல்லுதாரு அக்கினி வேள்வியானது பொறுக்க முடியாம யார கூப்பிடுதாரு பார்வதி தேவிய கூப்பிடுகிறார் ஏ அம்மா பார்வதிய அன்றைக்கே நான் சொன்னேன் இவர்களுக்கு நாகராஜனுக்கும் நாகரணிக்கும் குழந்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் என் பேச்ச கேட்காம 8 குழந்தைகளாக உன்னுடைய அவதாரத்துல படைத்ததும் போதாம அங்கையாவது வளரும் அந்த வளரும் குழந்தைய கையிலைக்கு எடுத்து வர சொன்ன கையிலையாவது இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப சந்திரமாமுனி ஜோலையில கொண்டு வளர்க்க சொன்ன அங்க வளர்ந்து வரும்போது பருவ காலமாச்சு குழந்தைகளுக்கு 16 வயசாச்சு பக்குவதி பெண்ணாகி சந்தன மாமுனிவரே போய் இழுக்க பண்ணுதா தாயாரு தகப்பன் யாரு அப்படின்னு எங்களுடைய விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா கேட்கதும் போகாம அக்கினி யாகத்தை வளர்க்கால இந்த அக்கினி யாகத்தை யார் தாங்குவது அம்பிகை ஒரு அதனால இப்ப அக்கினி வேள்வியானது பொறுக்க முடியாம நான் ஆளாட்டுப்படுறேன் என்னையா சொல்லுதிய எம்மா பார்வதி ஆண்டவனுக்கு கதி வருமானால் உன்னால் மட்டும்தான் உன்னையால வந்த வேண இன்னமும் எனக்கு தீரையா செய்து ஒரு நாளும் தீராது ஆமா அதனால எம்மா பார்வதி உன் காளியர்கள் உன் தங்கைமார்கள் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவு இல்லாம போச்சு ஆண்டவன் அங்கும் இங்குமாக நான் ஆளோட்டப்படுதேன் பார்வதி இந்த ஆண்டவன் படும் வேதனைய கண்டாயா ஆண்டவா நீங்க கவலையே பட வேண்டாம் என்னால் வந்த வினையை நானே உங்களுக்கு தீர்த்து வைக்கேன் காளியர்கள் 8 பேரும் வளர்க்கக்கூடிய யாகத்தை நானே சென்று அணைத்து விட்டு வருகிறேன் ஆண்டவா என்று ஆதிசக்தி பார்வதி அரணாரிடம் சொன்ன போது அப்ப ஆண்டவன் தான் சிவபெருமான் நீ போக வேண்டாம் பார்வதி நான் புத்தி சொன்ன கேளடி பார்வதி நீ அக்கினி அணைச்சிட்டு வரமுன்னு போகாத அவ உன் பேச்ச கேட்க மாட்டா நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வருவ பகவானே என்ன அந்த வார்த்தையை மந்திரம் சொல்லாதங்க எதனால என் கூட பிறந்தவா என் தங்கச்சி அட்டகாளி 8 பேரும் அதிபதியா இருக்கின்ற உச்சினி மகாளி நான் போன உடனே பளீர்னு அமர்த்திடுவா பார்வதி நீ தான் நினைக்க போன உடனே உன் தங்கச்சி உன் பேச்ச கேப்பா அக்கினி அணைப்பான்னு நீ நினைக்க ஆனா அவ உன் பேச்ச கேட்க மாட்டா உன்னை மதிக்க மாட்டா மதிச்சு நடக்க மாட்டா அப்படி மந்திரம் சொல்லாத அதனால நீ போகாத அப்ப கேட்காளா ஆண்டவா நான் போய் அக்கினி அணைச்சிட்டு வரேன் நீங்க படுத்த பாடு எனக்கெல்லாம் தெரியும் அப்படி என்று ஆதிசக்தி வாரபோது என்னையா அக்கினியை அணைக்காம கைலாசத்துக்கு திரும்பி வரக்கூடாது பார்வதி என்று அந்த சிவபெருமான் சொன்ன போது அந்த ஆதிபராசக்தி ஆட்டும் என்று சம்மதித்து அவ சந்தேனமா ஜோலை சக்தியாவா ஓடி வந்து என்னங்க காளியம்மா என்னுடைய அம்மா என்னுடைய காளியம்மா அட்டகாளி 8 பேர் ஆண்டவனை என்னை அக்கினிய வளர்த்து வாரிய அம்மா நீ வளர்க்கும் யாகத்தை இறைவனால பொறுக்க முடியவில்லை
நீ அக்கினியை அணைக்கணும், ஆண்டவனை காப்பாத்த வேணும். காப்பாத்த வேண்டும். எம்மா நீ வளர்க்கும் யாகத்தாலே இறைவன் அந்த சிவபெருமான் ஆண்டவன் பகவான் அவரை இருப்பார இறப்பாரோ அவரை சாகுவார பிழைப்பாரோ இந்த சக்திக்கு தான் தெரியல. யாகத்தையும் அனைத்திடமா இறைவன் சிவன் மாண்டு போவார். அக்கினி அனைத்திடமா இல்லைனா ஆண்டவனும் மாண்டு போவார். அம்மா ஏ உச்சி மகாளி நீ யாகத்தை அணைக்கலன்னா அந்த இறைவன் சிவன் மாண்டு போவாருடி. ஆண்டவன் மாண்டு போனா ஆதிசக்திக்கு மதிப்பு உண்டா? பகவான் மாண்டு போனா இந்த பார்வதிக்கு மதிப்பு உண்டா? சிவனார் மாண்டு போனா இந்த சிவசக்திக்கு மதிப்பு உண்டா? உச்சி மகாளி ஆண்டவன் இல்லையானா ஓ அக்கா நாம் பார்வதி மாவிலப்பேன் பூவிலப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பட்டிலப்பேன் என் பூமானை நான் இழப்பேன். அம்மா என் ஆண்டவனை நான் இழக்க அந்த காளியரே சம்மதமா உனக்கு சம்மதமா? பகவானை நான் இழக்க என் பத்திரகாளியே உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் கொண்டவனை நான் இழக்க கோபாலன் தங்கையே உனக்கு சம்மதமா? சம்மதமா. நீ சம்மதம்னா சொல்லு, நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆமா ஆண்டவனை பத்தி நான் எதுவும் நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். அக்கா பார்வதி என்ன உன்னை நீ வரணும்னு சொல்லி நாங்க யாகத்தை வளர்க்கல. ஆண்டவன் அத்தா சிவபெருமான் வரணும்னு சொல்லித்தான் நாங்க அக்கினி யாகத்தை வளர்க்கிறோம். சிவபெருமான வர சொல்லு, நான் இப்பவே யாகத்தை அணைக்கிறேன். உடனே அணைக்கேன் அப்படின்னு பார்வதி இடத்திலே பொத்திரகாளி உச்சிமாகாளி சொன்ன போது பார்வதி பார்த்தா என்னையா தங்கச்சி அக்காவுக்காக நீ அத்தானை காப்பாத்த அக்கினி அணைக்க மாட்டாயா? அதானே அம்மா பார்வதி என்ன நீ வரணும்னு யாகத்தை வளர்க்கல, அத்தானை கூப்பிடு. யார் வர சொன்னான்னு வந்தேன், அதானே கேட்டேன். நீ வீட்டுக்கு போ. நான் போவேன், நாளைக்கு விடிய போவேன். பங்கு வாங்கிட்டு போலாம்னு இருக்கேன். ஆமா அப்புறம் சும்மா போவேன். கடைசி குத்துல கரடி பத்தது பாருங்க. அப்படியா? பங்கு வாங்கிட்டு போனா தான் வீட்டுக்கு கிளம்ப முடியுமா? இல்லனா ஆச்சி என்ன அடிப்பாளா? ஆச்சி அடிப்பா. நீ ரூபாய கொண்டு கொடுத்தேன்னா அடிக்க மாட்டா. நீ என்கிட்ட ரூபாய வாங்குவ, போகும்போது கடையில கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு போற. நாங்க சீட்டு கட்டிக்கிட்டு இருக்க மொத்தமா தருவாவ உனக்கு. உன்னை தூக்கி கொண்டு போட. அப்படியா? சரி சும்மா இருக்க மனுஷனா ஒரு குட்டை தூக்கி போட்டு நேத்து அதானே கேட்டேன். இவனாலதான் வந்து சொல்லிட்டேன். அவன் என்ன மூஞ்சி மூஞ்சி பாக்கா நல்லா இருந்தா ஐயா விட சொல்லுங்க. ரூபாய கொண்டு போய் ஆச்சிட்ட கொடுத்தனா அவ உன்னை சேப்பா. நீ போகும்போது ஆச்சிட்ட கொண்டு கொடுக்காம கவர்மெண்ட்ல கடையில கொண்டு கொடுக்க அவங்க நீ சீட்டு வேற கட்டுதம்காரு. நீ நல்ல நீ சீட்டு கட்டி தாங்க சேர்ந்துக்கிட்டு உனக்கு நீ கெட்டுத லட்சணத்துல உனக்கு திருப்பி தருவான். அங்க குடிச்சு குடிச்சுதான் குடல் அவிஞ்சு போச்ச. அங்க ஏற்கனவே ஓட்ட விழுந்துதான் வயிற்றுல ஒண்ணு சேர மாட்டுக்கு. சாப்பிட பிற போவேன், சாப்பிட பிற பாத்திரமுக்கு போவேன். தங்காதலா குடல்ல அவங்க அவிஞ்சு போய் கிடக்க பிறகு எங்க? அதாவது நீ 150 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கி குடிக்க தாத்தா, நீ குவார்டர் வாங்கி குடிக்கும் போது கொஞ்சம் நினைக்கணும். இந்த 150 ரூபாயில நம்ம பிள்ளைக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை எப்படி ஆசையா சாப்பிடும்? நம்ம பிள்ளைக்கு ஒரு பண்ட பலகாரம் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை எப்படி சாப்பிடும்? நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு பூவு பழம் வாங்கி கொடுத்தா அவ எவ்வளவு ஆசைப்படுவா அப்படின்னு அந்த 150 ரூபாய வச்சு நீ நினைச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஊர்ல வில்லுக்கு போயிருந்தோம். அப்ப கூட்டத்துல சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. நாங்க வில்லு கொஞ்ச நேரம் அமர்த்தி வைங்க மேல அடிக்கட்டும்னு சொன்னாங்க. நாங்களும் வில்லு அமர்த்திட்டு சாமியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை நின்னுது. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். அப்ப சின்ன பிள்ளை அழகா ஒரு சட்டை போட்டிருந்தது. அது எந்த ஊர் தாத்தா? வடக்கு இளந்தகுளம். வடக்கு இளந்தகுளம் போன வாரம். அப்ப சின்ன பிள்ளைய கூப்பிட்டு குடத்துக்காரு சொன்னாரு சட்டை சூப்பரா இருக்கு பிள்ளை அப்படின்னாரு. அப்ப அந்த பிள்ளை சொன்னுச்சு எங்க அப்பா எடுத்து கொடுத்த சட்டை.
சட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு சொல்லுதா எங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்படின்னு அந்த புள்ள அவ்வளவு ஆசையா சொன்னுச்சு. அப்படின்னு கூட சொல்லதுக்கு முன்னால எங்க அப்பா தான் முதல்ல எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு அந்த புள்ள சொன்னது. அப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆனந்தம் இருந்து அதை மனசுலயே வச்சிருக்கோம். அப்ப நினைத்து பார்க்கணும் அந்த 150 ரூபாயில நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம். மத்தியானம் 150 நைட்டுக்கு 150 4-5னா ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் வருது. அப்ப 700 ரூபாய்க்கு உழைக்க 700 ரூபாய்க்கு குடிக்க நீ எப்படி இருக்க போற? பொண்டாட்டி பிள்ளையில நீ என்ன நினைச்சு என்னத்த குடும்பத்தை கழிக்க போற? மூஞ்சிய பாரு குரங்கு மாதிரி. இந்த மூஞ்சிலிய பாத்திருக்கியா? நச்சேலி இருக்கும் அத மாதிரி இருக்கு மூஞ்சி. நான் எதுக்கு பொறுமையா இருக்கோம்னா பேசுறதையும் பேசிட்டு போங்க. நல்ல வார்த்தையை மாத்திரம் கேட்பேன் இந்த காத்துல. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அப்புறம் இந்த காத்து வழி விட்டு நல்ல வார்த்தையை கேப்பறா நான் அப்புறம் என்னத்த சொல்லிட்டு இருக்கேனா? அதுதான் இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. அதான் இந்த காத்துல விட்டுறது. அதுக்கு தான் சொல்லிருக்காங்க என்ன நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பானா கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா தான் அதான் சரியும்பான். ஆமா நீ குறுக்கு வழியா கூட்டத்துல இப்ப 4 பொம்பளைய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வைக்கி 4 பொம்பளைய பேசும்போது ஒருத்தி சொல்லுவா இந்த மாதிரி மேல வீட்டுல தெரியுமா உனக்கு என்னது பிள்ளை அப்படியாம்ல நான் சொன்னோம்னு நீ யார்ட்டையும் சொல்லிடாத. ஏட்டி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அவளுக்கு தெரிஞ்சுனா கொண்ட முடி ஆத்துருவா. ஆமா யார்ட்டி சண்டைக்கு வருவா. ஆமா அப்படின்னு இவ பேசிக்கிட்டு இருப்பா. சரி 4 பேரு பேசிக்கிட்டு இருக்கும் பாரு. 4 பேரும் ஆவாதத பேசுவா. அப்ப அந்த வழியா வாரவா அதை கேட்டான்னு வைக்கி அவ சொன்னதுக்கு ஆமா சொல்லணும். ஆமா சொன்னாதான் அவ நல்லவா. ஆமாண்ணா ஆமா நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா வா 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 உட்காருன்னு அவ சேர்ந்து பேசுவா நல்லவளா ஆயிருவா. அவ இல்ல ஏட்டி அவளை பத்தி இப்படி பேசாத நீ பாத்தியாங்கோ அந்த பிள்ளைய அது என்ன முத்து மாதிரி பிள்ளை அப்படின்னா இவ வந்துட்டா பாரு இவ பீத்திக்கிட்டு பேச வேண்டியதா பெரிய இவ அப்படிம்பா. அப்ப நல்லவளுக்கு நல்லதை சொன்னா சரின்னு கேப்பா கெட்டவளுக்கு கெட்டதை சொன்னாதான் அது ஆமா அப்படிம்பா. அதனால உனக்கு எத்தனை புத்திய சொல்லி நீ திருந்தவா போற? சரி இருக்கட்டும் திருந்தவா போற. அதனால உனக்கு புத்திய சொல்லி வேஸ்ட். சரி யோசித்து பார்க்கணும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னால அதுல நல்லது எத்தனை இருக்குன்னு யோசித்துட்டு அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை பார்க்கணும். அப்புறம் கூட ஒரு நல்லது பார்த்தேன். நல்லது உன்னை போடாம விட்டுருக்கு ஒரு என்ன ஏன் போடுது? என் தாய் இருவருக்கும் போய் என்ன போடுமாங்க நல்லது படம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. நான் பதறி ஓடியாந்துட்டேன். சரி சரி அத கண்டா பயமா இருக்கும்ல. அவருக்கு தான் நல்லது பிடிக்காதுங்கார கெட்டது தானே பிடிக்குமா? அதான் ஓடி வந்திருக்காரு. அப்போ அத போல என்னையா அட்டகாளி 8 பேரையும் ஆண்டவன் சிவனை எண்ணி யாகத்தை வளர்க்க பார்வதி அணையினா அணையுங்க. அவ கேட்கவே இல்ல. அக்கா அத்தான வர சொல்லு நான் அக்னியை வணக்கேன். அதை விட உன் ஆண்டவனை காப்பாத்த தத்துவம் உனக்கு இருந்தா நீயே போய் அக்னியில இறங்கு போ அப்படின்னு இவ கோவத்துல ஒரு வார்த்தை சொன்ன உடனே பார்வதிக்கு ரோஷம் பொறுக்க முடியாமல் அந்த ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் ஆண்டவனை நாமல் காப்பாத்தனுமையானால் இதுதான் நாமளுக்கு வழி என்று அவ நினைச்சா. தங்கச்சி தங்க குச்சி மாதிரி நம்ம சொன்னதை கேட்டுருவான்னு பாத்துருக்கா. அவ எங்க கேப்பா தங்க குச்சி பித்தளை குச்சியா போயிருச்சு. தங்க குச்சி நீ சொன்ன மாதிரி பித்தளையா போச்சு. பார்வதாதேவி நம்ம ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறா தெரியுமா? ஆண்டவனை காப்பாற்ற ஆதிசக்தியான பார்வதியா அவ வேப்பிலையா கப்பரையா அவ சூழாயுதோ பொறுப்பிடம்மா சொக்கண்டேவி கையிலெடுத்து அவ 3 முறை சுத்தி வந்தான் முக்கண்ணனை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து பார்வதி அக்கினி யாகத்திலே இறங்குவாரா ஆதிபராசக்தி வேப்பிலையும் கப்பரையும்
சூலாயுதம் பொற்பிரம்பும் கையிலே எடுத்தார் எடுத்தார் முக்காலும் சுத்தினா முக்கண்ணனை நினைத்தார் நினைத்தார் 4 வேளை சுத்தினால் அவள் நாதனை நினைத்தார் ஆமா 5 வேளை சுத்தி அம்மா அக்கினி யாகத்தில இறங்கினா அந்த ஆதிபராசக்தி ஆமையா அவள் அக்கினி யாகத்தில இறங்கும் போது என்னாச்சு ஆதிபராசக்தி இறங்கினதை பார்த்தா உச்சி மாகாளி பாக்கா நம்ம அக்கால கோவத்துல தானே ஒரு வார்த்தை சொன்னோம் விளையாட்டுக்கு சொன்னோம் ரோசக்காரி படக்குனெல்லாம் இறங்கிட்டார் ஆஹா ஆண்டவே பார்வதி இல்லாம இருக்க முடியாது முடியாது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஆமா ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆமையா ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம் சக்தியும் சிவனும் சேர்ந்ததுவே சகல உலகம் ஆமா அப்படி இருக்கும் போது ஆண்டவே சிவபெருமான் ஆமையா